இது நல்லா பாருங்கள். ஏர்போர்ட்டில் என்எல்சி நிறுவனத்தினுடைய பணத்தை இங்கே வந்து என்எல்சி வந்து அழகுபடுத்துறேன்னு சொல்லி இது போலலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாற்று குடியிருப்பு மக்கள், அதாவது இந்த நிறுவன வளர்ச்சிக்காக மாற்று குடியிருப்பு மக்கள் எல்லாம் குடிநீர் பார்த்திங்கன்னா கழிவுநீர் போல் வருது. சுத்தமான குடிநீர் கிடையாது. இதை பற்றியெல்லாம் சிந்திக்காத இந்த என்எல்சி நிறுவனம் இதுமாதிரி அழகுபடுத்துறதுக்கு இது மாதிரி ஏர்போர்ட்டுகளிலும் அதேபோல் வந்து ரயில்வே துறையில் கழிப்பிடம் கட்டுவதற்கு தான் அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க ஒழிஞ்சு இந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு சுகாதாரமான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டித்தரப்பட வேண்டும். அதற்கு கேட்டால் நிதி இல்லைன்னுவாங்க. இதை பற்றி பேசுவதற்கு நம்ம வந்து அரசியல்வாதிகள் யாரும் இதை முன் வர மாட்டாங்க. மக்கள்லாம் சிந்திக்கணும். இந்த நிறுவனம் வந்து என்னென்னா, இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்எல்சி நிறுவனம் கட்டித்தரப்பட வேண்டும். அதே போல் இன்னொரு கோரிக்கை என்னென்னா, என்எல்சி நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம், அதாவது கார்ப்பரேட் ஆஃபீஸ் வட்டம் 1 இருக்குது. இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸை ஒரிசாவுக்கு மாற்றம் செய்வதற்காக மிகவும் துரிதமாக வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழக மக்கள் அதே போல் வந்து கடலூர் மாவட்ட மக்கள் இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த என்எல்சி நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரிசாவிற்கு செல்வதை முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். நம்ம தமிழகத்தில் இருக்கிற இந்த தலைமை அலுவலகம் இங்கே இருந்துக்கிட்டு இந்த மாவட்ட மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யப்படாத நிலையில் இந்த தலைமை அலுவலகம் ஒரிசாவுக்கு சென்றுச்சுன்னா நம்மளுடைய உரிமைகள் முழுவதும் மறுக்கப்படும், நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் முழுவதும் சிதைக்கப்படும். இந்த மாவட்ட மக்கள் சிந்திக்கப்பட வேண்டும். மக்கள் வந்து எனக்கென என்று இருந்து கொண்டிருந்தால் நம்மளுடைய வேலைவாய்ப்புகள் முற்றிலும் மறுக்கப்பட்டு இன்றைக்கு வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அதாவது முன்னாள் பணியாளர் வாரிசுகளுக்கு வேலை கிடையாது. என்எல்சி நிறுவனத்தில் ஐடிஐ அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்து 1994 இன்று வரை ஐடிஐ அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. மக்கள் சிந்திக்கப்பட வேண்டும். இந்த என்எல்சி நிறுவனம் இங்கே உள்ள வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கும் முகத்தில் வருவாயில் ஈட்டிக்கொண்டு பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதிகளெல்லாம் கிளை நிறுவனங்களை உருவாக்கி இந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பே இல்லாத நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் அழித்து கனிமம் தண்ணீரில் கலந்து இன்றைக்கு இந்த தண்ணீர் முழுவதும் மாசு கட்டுப்பாடுனாலும் சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறது. இந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு இந்த மாவட்ட மக்களுக்கு, அதாவது பண்ருட்டி, நெய்வேலி, விருதாசலம், குறிஞ்சிப்பாடி போன்ற பகுதியெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக கொடுக்கப்பட வேண்டும். அதேபோல் இந்த மாவட்ட மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மாவட்ட மக்களின் நலன் கருதி இந்த வேலைவாய்ப்பு என்எல்சி ஐடிஐ அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு 2018 போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதேபோல் சொசைட்டி போன்றவர்களுக்கெல்லாம் பணிநிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அதேபோல் கான்ட்ராக்டில் ஏஎம்சி, நான் ஏஎம்சி என்றெல்லாம் ஒரு பிரிவினை வைத்துக்கொண்டு வெவ்வேறு சம்பளங்களை வழங்கப்படுவதை ஒரே நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் ஒரே வேலை, ஒரே சம்பளம் என்று வழங்கப்பட வேண்டும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் என்று கூறுபவர்கள் ஏன் இந்த சம்பளத்தில் வேறுபாடு? இவர்களுக்கு அனைவருக்கும் ஒரே சம்பளமாக நிர்ணயிக்கப்பட வேண்டும். மக்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களை சிந்திப்பீர். நமது உரிமைகளை இழந்தோம், நமது வாழ்வாதாரத்தை இழந்தோம், வேலைவாய்ப்புகளை இழந்தோம். திட்டமிட்டு இந்த மாவட்ட மக்களை புறக்கணித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் மக்கள் சிந்தித்து நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம், நம்மளுடைய உரிமைகளை பாதுகாத்திடுவோம். நீங்கள் அனைவரும் இந்த என்எல்சி நிறுவனம் தலைமை அலுவலகம் கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஒரிசாவுக்கு மாற்றப்படுவதை தடுத்திட உரிய ஆலோசனை செய்து அதை மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கி இந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் இங்கேயே ஈர்க்கப்பட வேண்டும் என்று மக்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். சிந்திப்பீர். மக்கள் தவறு விட்டுவிட்டால் நம்ம உரிமைகள் அனைவரும் இழந்து விடுவோம்.